நன்றி, வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். நான் எம்ஜிஆர் பாட்டுக்கு சாமி பாட்டுக்கு ரொம்ப ஆடுறேன்னு சொல்லி எங்கள் ஊர் இன்றைக்கி என் ஸ்கூல் பக்கத்தில் பின்னாடி தான் கோயில் இருக்குது. என் ஸ்கூல் பக்கத்துக்கு பின்னாடி மலைப்பகுதி கணவாயில் நான் அங்கே தான் நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். அதுக்கு என் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்குது சாமி கோயில். கருப்பராயன் கணவாயில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. கருப்பராயன் கோயில் வந்து அந்த மலங்காட்டில் இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்தவங்க நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். வந்தவங்க ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. 500 ரூபா ஒருத்தவங்க கொடுத்தாங்க. 200 ரூபா ஒருத்தவங்க கொடுத்தாங்க. 100 ரூபா ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நன்றி, வணக்கங்க. ஆனால் கொடுத்தவங்க யார் தெரியுங்களா? எங்கள் ஊர் மதுரைக்காரங்க. அவங்க வந்து கணவாயில் தான் இருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் அடிக்க ஒரு தடவை வேலையை பிடிச்சிட்டேன்னா ஞாயிற்றுக்கிழமை வேணால் அந்த மலை கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அவங்க என்னுடைய வீடியோவை பார்த்துருக்காங்க. வீடியோ பார்த்ததுமே, அம்மா நீங்கள் வீடியோ போடுறது பூரா சாமி பாட்டு, எல்லா பாட்டுக்குமே நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. நீங்கள் எந்த ஊருமா? அடிக்கிறதுல மதுரைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மதுரை தானான்னு கேட்டாங்க. ஆமாங்க, நான் மதுரை தானே. எங்கே நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமாப்பா தம்பி, நான் மதுரை தான். நீங்கள்ப்பா தம்பி, நான் மதுரை ஆழ்வார்புரம்மா. நாங்கள் அப்படியாப்பா தம்பி, மதுரை ஆழ்வார்புரம்மா. நான் மதுரை தத்தநேரிப்பா. தத்தநேரி என் நான் பிறந்தது வளர்ந்ததுமா மதுரை தத்தநேரிப்பான்னு. அம்மா உங்கள் வீடியோ நீங்கள் எங்கேயே இருக்கீங்கன்னு நினச்சிங்க. ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து கணவாயில் இருக்கோம். இன்றைக்கி நான் தற்செயலாக கருப்பராயன் கோயிலுக்கு வந்தால் நீங்கள் வீடியோ எடுத்துங்க. ஆனால் உங்களை அடையாளம் எங்களுக்கு தெரியல. நானும் உங்கள் வீடியோ நாங்கள் நிறையா பார்ப்போம்மா. இப்போ நீங்கள் சொல்லவும் தான் எனக்கே தெரியுது உங்கள் வீடியோ நிறையா பார்ப்போம்னு. அவங்க வந்திருந்தவங்க நீங்கள் தற்செயலாக போட்டு பேசினாங்க. யாருக்கு எல்லாம் அந்த கடவுளோட கருவை தான். அந்த மருத மலையானும் அந்த 7 மலையானும் தான் எனக்கு துணை. என்கிட்ட 10 ரூபாய்க்கு கூட என்கிட்ட கையில் காசு இல்லை. என்னுடைய குழந்தைகளை எனக்கு பார்க்க போகவே எனக்கு ரொம்ப சங்கடம். என்னோடய பேரம்பேத்தியில் போய் பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடம். கையில் காசே இல்லையே, நம்ம எப்படி போய் பேரம்பேத்தியில் பார்க்குறதுன்னு நான் போகவே இல்லை. என் பையனோட பிள்ளையை நான் போய் பார்க்கவே இல்லை. என் பேரை சரவணன்னா எனக்கு உசுறு. சரவணன்னா எனக்கு ரொம்ப பாசம். அவனை போய் பார்க்க முடியலேன்னு ஆண்டே முன்னத்தில் எனக்கு அந்த காசு இன்னைக்கு 800 ரூபா அவனுக்கு கொடுத்தாங்க. ஒருத்தங்க ஆழ்வார்புரம், அவங்க பேர் பாண்டி, அவங்க சம்சாரம் பேர் மீனா.